Hello friends, welcome to Mahi food corner. இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்காக செஞ்ச ஒரு வீடியோ. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்லி சப்பாத்தி. கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக சீரகம், உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக, பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போது அதில் பொடி பொடியாக நறுக்கி வச்சு 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த சப்பாத்தி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கையே வேணாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். மீதமான சப்பாத்தியில் கூட இதை செஞ்சிடலாம். நீங்கள் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வீடியோ நம்ம சேனலில் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கீழே கொடுக்குற இமெயில் ஐடியில் உங்கள் வீடியோ அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் செய்யப்படும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இதுதான் இதில் தேவையான மசாலா ஐட்டம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்ல கமன்னு இருக்கும் சப்பாத்தி, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் முட்டையை சேர்த்து நீங்கள் கொத்து சப்பாத்தின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு எத்தனை சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோங்க. இந்த வீடியோ நம்மளுக்கு அனுப்புன சப்ஸ்கிரைபர், நம்ம ஃபேமிலி மெம்பர் வெண்ணிலா சிஸ்டருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இப்போது குட்டி குட்டியாக பிச்சு வச்ச சப்பாத்தியை அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குருமா வைக்கணும்னு தேவையே இல்லை. நீங்கள் மீந்து போன சப்பாத்தி இருக்கா, நைட்டு செஞ்சிங்களா, அதை அப்படியே மார்னிங் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்னும் புதுசாக சூப்பரான வீடியோஸ்லாம் அவங்க காத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட சப்பாத்தி பெரட்டினா போதும், ரெடி ஆயிடுச்சு, பரிமாறலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெண்ணிலா சிஸ்டர்.